பிரைஸ் லார்ட். இன்னைக்கு எனக்கு பர்த்டேங்க. எனக்காக நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்த வசனத்தை காண்பித்து கொடுக்குறேன். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 16வது வசனம். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, ஆபிரகாமை போல நான் உங்களை பிளஸ் பண்ண போறேன் அப்படின்னு. அதாவது ஆபிரகாமுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை போல நமக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரப்போறாராம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் என்ன கேட்டாரு? குழந்தை கேட்டாரு. ஆபிரகாம் கேட்டதை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செஞ்சிடல. அது போல நம்ம வாழ்க்கை கூட நம்ம கேட்டதை ஆண்டவர் நமக்காக கண்டிப்பா செய்வாருங்க. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு குழந்தை மட்டும் போதும் தான் கேட்டிருப்பாரு. ஆனா ஆபிரகாம சந்ததியே கொடுத்தாரு பார்த்தீங்களா ஆண்டவர். அதே போலதான் நம்ம ஒரு சின்ன வேலை கேட்கலாம். நீ என்னப்பா வேலை கேட்கற? நான் உனக்கு பிசினஸே கொடுக்கணும்ப்பா. என்னப்பா படிப்பு கேட்கற? படிப்புல நான் உயர்த்திக்கிட்டே இருக்கேன்ப்பா. என்னப்பா திருமண காரியம் கேட்கற? உனக்கு திருமணமும் நடக்கும். அது திருமணம் மட்டுமே நடந்திருக்குன்னு சொல்லல, திருமணம் நடக்கும். அது திருமணத்துக்கு நல்ல ஆசீர்வாதம் இருக்கும். எல்லா சூழ்நிலையும் நல்லபடி நடத்தி நீ எதிர்பார்த்து உங்க செய்வேன். உன் கடன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் மாத்துவேன். நீ நல்லா இருக்க போற, ஆசீர்வாதமா வாழ போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்ணும்? ஆபிரகாம் விசுவாசமா காத்திருந்தாரு பார்த்தீங்களா? அதே போல நீங்களும் பொறுமையா ஆண்டோட சமூகத்துல காத்திருந்தா மட்டும் போதுங்க. இந்த மாதத்துல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே ஆண்டவர் உங்களுக்காக நிச்சயமா செய்ய போறாரு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போன்னு சொல்லல, ஆனா ஆபிரகாம் எதிர்பார்த்த ஆண்டவர் செஞ்சார்ல, அப்போ நீங்க எதிர்பார்க்கறதுல செய்யாமல போறாரு. கண்டிப்பா செய்வாரு. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா அமேன் போட்டுக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரு. God bless you.